ஞாயித்துக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா, நாங்க நேரமா எந்திரிச்சு நம்ம குளிச்சு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கொண்டத்தம்மன் கோயில்ல இன்னைக்கு பால்குடம் விசேஷம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். பஸ்ஸிலே கிளம்பி வந்தாச்சு. நானு, தங்கச்சி, தங்கச்சி பையன், என் பையன், அம்மா நாங்கள் மட்டும்தான் கிளம்புறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அடிக்கடி வந்திருக்கேன். வருஷம் வருஷம் பால்குடத்துக்கு வந்துருவேன். பால்குடமும் எடுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி எடுக்க முடியல. தம்பி பொறந்து வரவே இல்ல கொண்டத்தம்மன் கோயிலுக்கு. இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். அம்மா பால் குடம் எடுக்குறாங்க. நாங்க பசங்களெல்லாம் வச்சுருக்கனால நாங்க எடுக்க முடியாது. அடுத்த வருஷம் எடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். இனி வந்து சாமியெல்லாம் பால் குடம் இத சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாமிய கும்பிடுவாங்க. நாங்க முதல்லே சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு கூட்டம் வந்துரும். கும்பிட முடியாது. பால் குடம்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சுச்சு. அன்னதானம் போட்டாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு சரி திரும்பி வரையில பஸ்ஸில் வந்தால் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குதுன்னு கால் டாக்ஸி புக் பண்ணி வந்தாச்சு. தம்பிங்களுக்கும் தூக்கம் வருது. வெயில் வேறு சரியான வெயிலாக இருக்கா. அதனால் கால் டாக்ஸிலே வந்தாச்சு. இனி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான்.